Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா NEET 2026 டெக்ஸ்ட் புக் தட் இஸ் NCERT டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அதோட 2025 and 2026 இந்த academic yearல they made so many changes. So what are the major changes they made and what are the deleted portions? எந்தெந்த போர்ஷன்லாம் நம்ம NEET 2026க்கு படிக்க வேணாம் skip பண்ணிடலாம் அப்படின்றதையும் பார்ப்போம். Because many of you are using old NCERT textbook, right? நீங்க உங்க சீனியர்ஸ் டேந்து வாங்கியிருப்பீங்க or neighbors டேந்து வாங்கியிருப்பீங்க. For those you don't want to waste your time on the deleted portions, and most important thing, listen guys, NTA will set NEET 2026 questions based on the new NCERT textbooks. Okay, so without wasting any time, first we will see what are the deleted portions. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 11 பயாலஜியில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்ஸில் கிளாஸ் 11 பயாலஜியில் 22 சாப்டர்ஸ் இருந்தது. பட் நவ் தே ரெடியூஸ் தெம் டு 19 சாப்டர்ஸ். இப்போது 19 சாப்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. 3 சாப்டர்ஸை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 11th சாப்டராக இருந்த டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ், அண்ட் தென் 12th சாப்டராக இருந்த மினரல் நியூட்ரிஷன், அண்ட் தென் 16th சாப்டராக இருந்த டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இந்த 3 சாப்டரையும் கம்ப்ளீட்டாக delete பண்ணிட்டாங்க in new NCERT textbook. okay, இந்த 11th and 12th chapter இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே it come under unit 4 plant physiology ல இருந்தது. அது ரெண்டுத்தையும் எடுத்துட்டாங்க. and then இந்த 16th chapter digestion and absorption இருக்கு இல்லையா, it come under human physiology unit 5 க்கு அண்டர்ல இருந்தது. இதையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. so இந்த 3 சாப்டர்ல இருந்து they don't ask questions. okay, and then class 12 biology ல என்னென்ன deleted portions அப்படின்னு பார்த்தோம்னா old NCERT textbookல 16 chapters இருந்தது டோட்டலா. பட் நவ் we have only 13 chapters. 3 chapters கிளாஸ் 12 பயாலஜிலையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. அந்த 3 chapters என்னன்னு பார்த்தோம்னா the first chapter reproduction in organisms. இந்த reproduction in organism unit 1 reproduction இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டர்ல இருந்த சாப்டர் இதை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. and then 9th chapter strategies for enhancement in food production. இது human welfare unit இருக்கு இல்லையா, அந்த யூனிட்டுக்கு அண்டர்ல இருந்த சாப்டர் இதையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க. and then finally 16th chapter environmental issues. இது எக்காலஜி யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு அண்டர்ல இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ இந்த 3 சாப்டரையும் கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டாங்க in new NCERT textbook. ஸோ இந்த 3 சாப்டர்ஸ்லேருந்தும் they don't ask questions. okay, இன்னும் NEET 2026க்கான சிலபஸை NTA ரிலீஸ் பண்ணல. சப்போஸ் if any deleted or extra topic apart from NCERT textbook include பண்ணிருந்தாங்க அப்படின்னா I will definitely take class on the topic. okay, so don't need to worry பசங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா what are the changes they made in new NCERT textbook. என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். first we will see class 11 biology. கிளாஸ் 11 பயாலஜியில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா இன் சாப்டர் 2 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த சாப்டரில் வைரஸ் டாபிக்கு அண்டரில் ப்ரியான்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரியான்ஸில் ஒரு டிசீஸ் நேம் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் சிஆர் ஜேக்கப் டிசீஸ், சிஜேடின்னு கொடுத்துருப்பாங்க. பட் இன் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் அந்த சிஜேடிக்கு ஃபுல் ஃபார்ம் தட் இஸ் க்ரூச்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்ற ஃபுல் ஃபார்மோட கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிளாஸஸில் வி already told that, so நம்ம கிளாஸ் பார்க்குற பசங்களுக்கு this is not new to them. and then chapter 3 plant kingdom இருக்கு இல்லையா, இந்த plant kingdom சாப்டரில் குளோரோஃபைசியே ஆல்கேக்கு அண்டரில் வரக்கூடிய டைப் குளோரோஃபைசியே இருக்கு இல்லையா, இதில் ஒரு லைன் இருக்கு that is vegetative production usually takes place by fragmentation or by the formation of different types of spores அப்படின்னு இருக்கும். vegetative propagation யூஸ்வலாக fragmentation or spore formation யூஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படின்னு ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருந்தாங்க. பட் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா the vegetative reproduction usually takes place by fragmentation மட்டும்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. spores formation இன்க்ளூட் பண்ணல. ஓகே, so this is the change in plant kingdom chapter. and then next என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 8 இருக்கு இல்லையா, cell the unit of life. இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்ல what is a cell அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதில் நிறைய சயின்டிஸ்ட்டை பற்றி பார்த்துருப்போம். அதில் ஆண்டன் வான் லீவன்ஹூக் அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் he saw and described a live cell அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆண்டன் வான் லீவன்ஹூக் அப்படின்ற நேமை ஆண்டனி வான் லீவன்ஹூக் அப்படின்னு நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தட் இஸ்
ஆண்டன் அப்படின்ற வேர்டை ஆண்டனி அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ சேஞ்ச் இன் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். ஸோ இதுக்கப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பார்த்து டிஸ்கிரைப் பண்ண லைவ்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆண்டனி வான் லீவன் ஹூக் அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டன் வான் லீவன் ஹூக் அப்படின்றத படிக்காதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா அதே சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அதில் செல் தியரி டாப்பிக்கில் செல் தியரி யார் ப்ரப்போஸ் பண்ணான்னு பார்த்தோம். தட் இஸ் ஷீல்டன் அண்ட் தென் ஸ்வான் அப்படின்ற சயின்டிஸ்ட்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஸ்வான் சயின்டிஸ்ட் அப்படின்றவர் ஹீ இஸ் அ பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இன் ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸ்வான் அப்படின்றவர் ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட், ஹீ இஸ் நாட் அ பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அதே சாப்டரில் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோகேரியாட்டிக் செல்ஸில் சைட்டோபிளாசமோட டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஓல்டு என்சிஆர்டியில் த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ஃபில்லிங் த செல் இஸ் சைட்டோபிளாசம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் அ செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் சைட்டோபிளாசமோட டெஃபினேஷன் கேட்டாங்க அப்படின்னா இட் இஸ் அ செமி fluid matrix in the cell. Okay, it is not a fluid matrix. So this is the change in cell the unit of life. Next என்ன change அப்படின்னு பார்த்தோம்னா chapter 9 biomolecules chapter இருக்கு இல்லையா, இந்த சாப்டர்ல ஒரு டேபிள் இருக்கும். that is the comparison of elements present in non-living and then living matters. non-living mattersல எவ்வளோ percentage இருக்கு, living mattersல எவ்வளோ percentage இருக்குன்னு இருக்கும். அதில் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் in living mattersல 0.5% கொடுத்திருப்பாங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல மேஜரா என்ன சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் 0.5, தட் இஸ் 9.5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை மறக்காம உங்க புக்கு பக்கத்திலே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0.5 அப்படின்றத அடிச்சுட்டு 9.5 அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேஞ்சஸ் பண்ண ரீபிரிண்ட் 2025 to 2026 டெக்ஸ்ட் புக்ஸ் இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார்கிட்டையும் இந்த புக் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால பக்கத்திலே அதை அடிச்சுட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ டோன்ட் நீட் டு பை ஆல் த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். எனக்கு ஓல்டு டெக்ஸ்ட் புக்கும் வேணும், நியூ டெக்ஸ்ட் புக்கில் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால நான் அதையும் வாங்க போகிறேன் அப்படின்னு மணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் சில பசங்க மேம் ஐ எம் ப்ரிப்பரிங் ஃபார் நீட் 2027 தான், என்கிட்ட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இல்லை, இனிமே தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்டர் யூ பை நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் பிகாஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாமே அந்த நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஸோ அந்த நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கை உங்களால் லோக்கல் மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டோர்ஸில் வாங்க முடியல அப்படின்னா என்சிஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அது எப்படி வாங்கலாம் அப்படின்றது இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃப்ரீயாக நீங்கள் சாஃப்ட் காப்பி பிடிஎஃபாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து. அதுவும் எப்படி அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த மேஜர் சேஞ்ச் இன் திஸ் ஹைட்ரஜன் டேபிள். ஓகே, அண்ட் தென் இதே சாப்டரில் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த வேரியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், செகண்டரி, டெர்ஷரி அண்ட் தென் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். இந்த 4 ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதில் டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் 2 லேபிளிங் இருக்கும். ஒன் இஸ் ஹைட்ரஜன் அண்ட் அனதர் ஒன் இஸ் டைசல்ஃபைட் பாண்ட். இதில் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, தட் இஸ் நாட் ஹைட்ரஜன், தட் இஸ் ஹைட்ரஜன் பாண்ட் அப்படின்னு நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 12 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏடிபி சிந்தசிஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 4 hydrogen ion passes through F0. 4 hydrogen ion pass ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இன் டயக்ராமில் என்ன தப்பாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 hydrogen ions மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கரெக்ஷனையும் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் சேஞ்ச் பண்ணி 4 hydrogen ions அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அதே சாப்டர் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் பேஜ்லே இன்ட்ரோடக்ஷன் டாப்பிக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒன்லி green plants and cyanobacteria can prepare their own food. green plantsum cyanobacteria மட்டும்தான் அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா green plants and cyanobacteria can prepare their own food. இந்த ஒன்லி அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒன்லி அப்படின்ற வேர்டை டெலீட் பண்ணிட்டு
green plants and cyanobacteria can prepare their own food அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Okay, so this is the change in respiration in plants. Next என்ன change அப்படின்னு பார்த்தோம்னா in chapter 14 breathing and exchange of gases இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்ல respiratory volumes and capacities இருக்கும். இதுல inspiratory and expiratory reserve volume ஓட definition இருக்கு இல்லையா, அதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா inspiratory reserve volume is additional volume of air a person can inspire or additional volume of air a person can expire அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பட் in new NCERT textbookல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா only a person can inspire or a person can expire அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. additional volume of air அப்படின்றதே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த additional volume of air அப்படின்றத இனிமே டெஃபினேஷன்ஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டாம். inspiratory reserve volume and expiratory reserve volume அப்படின்னு கேட்டாங்கன்னா a person can inspire by forcible inspiration or a person can expire by a forcible expiration அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். additional volume அப்படின்ற term வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா that is chapter 15 body fluids and circulation இருக்கு இல்லையா, இதுல எலக்ட்ரோகார்டியோகிராம் ECG அந்த டாபிக்ல அந்த டாபிக்கோட ஃபுல் ஃபார்மையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஓல்டு NCERTல எப்படி இருக்கும்னா ECG அப்படின்றது எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படின்னு இருக்கும். பட் நியூ NCERTல இட் இஸ் நாட் எலக்ட்ரோகார்டியோகிராஃப், இட் இஸ் எலக்ட்ரோகார்டியோகிராம். ஓகே, கிராஃப் அப்படின்றத கிராம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ECGயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம், நாட் எலக்ட்ரோகார்டியோகிராஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன் சாப்டர் 15 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன்ல இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 17 லொகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுல மசில் அப்படின்ற டாபிக் அண்டர்ல என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா flagellar movement helps in the swimming of spermatozoa and the maintenance of water current in the canal system of sponges and in the locomotion of protozoans like euglena. புரோட்டோசோவன்ஸ் லைக் யூக்ளினான் இருக்கு இல்லையா, யூக்ளினாவை புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புரோட்டோசோவனுக்கு பதிலாக புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யூக்ளினா அப்படின்றது புரோட்டிஸ்டா கேட்டகரியில் தானே வரும். ஸோ அதனால நியூ NCERT டெக்ஸ்ட் புக்கில் புரோட்டோசோவனுக்கு பதிலாக யூக்ளினாவை புரோட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்கில் இதை புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் யூக்ளினாவை புரோட்டிஸ்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும், புரோட்டோசோவன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சாப்டர் 17 அதே சாப்டர் இருக்கு இல்லையா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், அதே சாப்டர்ல ஸ்கெலிட்டல் சிஸ்டம் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா a U-shaped bone called hyoid is present at the base of buccal cavity and it is also included in the skull அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம் அப்படின்னா U-shaped bone இருக்கு இல்லையா, that is hyoid is present at the base of the buccal cavity அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. that is hyoid அப்படின்ற U-shaped bone buccal cavityல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது buccal cavityயோட பேஸ்லயும் இருக்கும் and it is also included in the skull அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. it is also included in the skull அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல presented base of buccal cavity and then B ஆப்ஷன்ல included in skull and then C ஆப்ஷன்ல AB அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நியூ NCERT டெக்ஸ்ட் புக் படி நீங்க A ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணும், that is present at the base of buccal cavity, ஸ்கல்ல இருக்கு அப்படின்றத நீங்க இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் இன் லொகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 19th சாப்டர் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன் சாப்டர் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர்ல அட்ரினல் கிளாண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா our body has one pair of adrenal glands, one at the anterior part of each kidney அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நியூ NCERT டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா our body has one pair of adrenal glands but one above of each kidney அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க anterior part அப்படின்னு இருக்கு இல்லையா ஓல்டு NCERT டெக்ஸ்ட் புக்ல அதை சேஞ்ச் பண்ணி one above
ஆஃப் ஈச் கிட்னி அப்படின்னு நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மேஜர் சேஞ்ச் இன் கிளாஸ் 11 பயாலஜி. கிளாஸ் 11 பயாலஜியில் இந்தந்த சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 12 பயாலஜியில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? த வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பாலினேஷன் டாபிக் இருக்கு இல்லையா, பாலினேஷனுக்கு அண்டரில் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்ஸ் இருக்கும். அந்த ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷனில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபார் ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் இஸ் த கான்காப், த டாசல்ஸ் யூ சி ஆர் நத்திங் பட் த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் டாசல்ஸ் அப்படின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, அது நியூ என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாசல்ஸ் அப்படின்றது கிடையாது, இனிமே யூ ஹாவ் டு மென்ஷன் ஆஸ் இயர்ஸ். இந்த டயக்ராமில் இயர்ஸ் அப்படின்றது நத்திங் பட் இட் இஸ் ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் டாசல்ஸ் அண்ட் வாட் இஸ் இயர், எதனால் டாசல்ஸ் அப்படின்றத இயர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கிளாஸ் 12 பயாலஜி பார்க்கும்போது நம்ம இதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்டர் 2 இருக்கு இல்லையா, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இந்த சாப்டரில் ஓவரியோட டயக்ராம்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஓவம் இருக்கு இல்லையா, இந்த ஓவம் அப்படின்ற லேபிளை மாற்றி செகண்டரி ஊசாய்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஓவரி டயக்ராமை லேபிள் பண்ணுறப்போ ஓவம்னு மென்ஷன் பண்ணக்கூடாது, தட் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் செகண்டரி ஊசாய்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். அண்ட் ஆல்சோ இதே சாப்டரில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, மம்மரி ஆம்பியூலா which is connected to lactiferous duct. அது lactiferous ductோட கனெக்ட் ஆயிருக்கு, through which the milk is sucked out அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ampulla which is connected to lactiferous duct and opens at the nipple from where the milk is expressed during breastfeeding அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த opens at the nipple and where the milk is expressed அப்படின்றத ஓல்டு என்சிஆர்டியில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓல்டு என்சிஆர்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மெம்மரி ஆம்பியூலாவில் லாக்டிஃபெரஸ் டக்டோட கனெக்ட் ஆயிருக்கு, அது வழியாக மில்க் சக்ட் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் தான் which is connected to lactiferous duct and opens at the nipple from where the milk is expressed அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் the change in human reproduction chapter. Next என்ன change அப்படின்னு பார்த்தோம்னா, that is chapter 5 molecular basis of inheritance இருக்கு இல்லையா, அதில் salient features of human genome இருக்கு இல்லையா, அதோட third pointல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, almost all the nucleotide bases are exactly the same in all people அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா, almost all the nucleotide bases are exactly the same in all humans அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. people அப்படின்ற word is changed as humans. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, தட் இஸ் சாப்டர் 6 எவல்யூஷன் இருக்கு இல்லையா, இந்த எவல்யூஷனோட இன்ட்ரோடக்ஷன்லேயே ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, த யூனிவர்ஸ் இஸ் வெரி ஓல்ட், ஆல்மோஸ்ட் 20 பில்லியன் இயர்ஸ் ஓல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம்னா, த யூனிவர்ஸ் இஸ் வெரி ஓல்ட், ஆல்மோஸ்ட் 13.8 பில்லியன் ஓல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 20 பில்லியன் இயர் ஓல்டு கிடையாது, it is almost 13.8 billion years old. ஸோ இதுக்கப்புறம் யூனிவர்ஸ் எவ்வளோ ஓல்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 13.8 billion years old அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்டர் 9 பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் சாப்டர் இருக்கு இல்லையா, இந்த சாப்டரில் ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்ச் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு கான்செப்சுவலா. ஸோ இதில் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா, குளோனிங் வெக்டர்ஸ் இருக்கு இல்லையா, குளோனிங் வெக்டர்ஸ் டாபிக் அண்டரில் குளோனிங் சைட்ஸ் இருக்கும். அதில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, recombinant plasmid will lose tetracycline resistance due to the insertion of foreign DNA, but can still be selected out from recombinants by plating the transformants on tetracycline containing medium. இந்த tetracycline containing medium அப்படின்றதுல தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, recombinant plasmids இருக்குல்ல, அந்த recombinant plasmids tetracycline resistance லூஸ் பண்ணிடும். எப்போ அப்படின்னா, ஃபாரின் டிஎன்ஏ ஆட் ஆகும் போது, அந்த ஃபாரின் டிஎன்ஏ ஆட் ஆனோடனே tetracycline resistance போயிடுது இல்லையா. ஸோ அப்போ எப்படி நம்ம அதை நான் recombinant ஒன்லேருந்து
வந்து செலக்ட் பண்ணி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியமில் பிளேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓல்டு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் சொல்லியிருக்காங்க. பட் நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் கேன் பி செலக்டட் அவுட் ஃப்ரம் நான் ரீகாம்பினன்ட் ஒன்ஸ் பை பிளேட்டிங் ஆன் ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம். அங்கே டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை ஆம்பிசிலின் கண்டெய்னிங் மீடியம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன சேஞ்சஸ்லாம் வரும் கான்செப்சுவலா அப்படின்றத நம்ம பயோடெக்னாலஜி சாப்டர் பார்ப்போம் இல்லையா, அப்போ ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் டீடைல். ஓகே, ஸோ திஸ் ஆர் த மேஜர் சேஞ்சஸ் இன் கிளாஸ் 12 பயாலஜி. இப்போ கிளாஸ் 11 பயாலஜி அண்ட் கிளாஸ் 12 பயாலஜியில் இருக்க சேஞ்சஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பட் ஃபார் physics and chemistry we will see that in a separate video. Okay, and also upcoming videosல we are going to see about NEET 2026 weightage chapter wise ஒரு சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வரலாம் அண்ட் எதுலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், எந்தெந்த சாப்டர்ஸ்க்குலாம் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நியூ வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ நியூ என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸை எப்படி என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது எப்படி அண்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் சாஃப்ட் காப்பியை எப்படி ஃப்ரீயாக என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கூகுள்குள்ளே போயிட்டு ncrt.nic.in/textbook.php அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆர் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டேரெக்டாக அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, இதில் உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ 11th வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க, 12th வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 12th செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் யூ ஹாவ் டு செலக்ட் த சப்ஜெக்ட். என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் செலக்ட் புக் டைட்டில்னு இருக்கு இல்லையா, இதில் ஃபிசிக்ஸ் பார்ட் 1 வேணுமா பார்ட் 2 வேணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். பிகாஸ் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்ட் 1 செலக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் கோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஃபுல் புக்கும் அப்படியே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 5 எல்லா சாப்டரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாப்டர் தனித்தனி சாப்டர் வேணும்னாலும் அதை ஓப்பன் கொடுத்து டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் புக்காக வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த கம்ப்ளீட் புக்கை ப்ரெஸ் பண்ணோன்னே டேரெக்டாக அந்த புக் ஃபுல்லாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஒரு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கையும் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஒரு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து அதோட டைட்டில் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ புக் டவுன்லோட் ஆயிடுச்சா, இதுதான் சாஃப்ட் காப்பி. நம்ம ஃப்ரீயாக என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான் டவுன்லோட் பண்ணும். பட் நம்ம ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு போஸ்டலில் வாங்குவோம் இல்லையா, ஸோ அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ncrtbooks.ncrt.government.in/postal அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க. ஆர் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா, டைப் அதில் வந்துட்டு செலக்ட் டைப் அப்படின்னு இருக்கும். டெக்ஸ்ட் புக், ஜென்ரல் புக், என்சிஆர்டி ஜோர்னல்ஸ் இருக்கும். அதில் நம்ம டெக்ஸ்ட் புக் வேணும் இல்லையா, அண்ட் தென் மீடியம் என்ன மீடியம்னு செலக்ட் பண்ணோம். செலக்ட் மீடியமில் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அண்ட் உருதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ் செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நம்ம என்ன கிளாஸ் வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். கிளாஸ் 11, கிளாஸ் 12 எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கிளாஸ் 11 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 11ல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா சப்ஜெக்ட்ஸும் நமக்கு வந்துட்டு இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரி வேணுமா, ஃபிசிக்ஸ் வேணுமா, இல்லை பயாலஜி வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ கெமிஸ்ட்ரி தான் வேணும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இங்கே இருக்கு இல்லையா 14க்கு நேராக. ஸோ இந்த கெமிஸ்ட்ரியில் எத்தனை காப்பி வேணும், எனக்கு வந்து ஒரே ஒரு காப்பி தான் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு காப்பி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் இல்லை நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வாங்க போகிறோம் அப்படின்னா 2 காப்பி அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ கார்ட்டில் 1 அப்படின்னு இருக்கா, ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி புக் வந்துட்டு உங்கள் புக்கோட கார்ட்டில் ஆட் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி பார்ட் 1 11th கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணியிருக்கீங்களா, இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன புக் வேணுமோ ஆட் டு கார்ட் கொடுத்து பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களோட நேம், மொபைல் நம்பர் அண்ட் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்டு அட்ரஸ் டேரெக்டாக கொடுத்துட்டு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா புக் வந்து போஸ்டலில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ என்சிஆர்டியோட சாஃப்ட் காப்பி வேணும்னா இப்போ தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர் போஸ்டலில் ஆர்டர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்ன வீடியோஸ் வேணும், எந்த டாபிக் ரிலேட்டடாக வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. See you guys on next video. Bye bye.